அது கிருபையினாலே கடந்த வாரத்திலே நாம் பிரசங்கி புத்தகத்தை பார்த்து முடித்தோம். 12 அதிகாரங்கள் முடித்து தேவனது சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கு தேவன் பாராட்டின கிருபைக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்திலிருந்து நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய ஓமைகளை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். உன்னதரின் ஓமைகள் என்கிற தலைப்பின் கீழாக கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கையில் 38 ஓமைகளை சொல்லியிருக்கிறார். 38 ஓமைகளும் பெரும்பாலான ஓமைகள் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்தும் சீசத்துவத்தை குறித்தும் அநேக காரியங்களை அவர் சொல்லியிருக்கிறார். இந்த வாரத்திலிருந்து புதிதாக நாம் இந்த ஓமைகளை நாம் சிந்திக்க இருக்கிறோம். மத்தேயு 13வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை 6வது வாசியுங்கள். மத்தேயு 13 முதல் 3 வசனம். இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடியிருந்தபடியால் அவர் கடலில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை ஓர்மைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டார். வெரி குட். இப்போ இந்த இடத்துல தான் இயேசு மத்தேயு 13வது அதிகாரத்தில் ஓமைகளை பேசுவதற்கு ஆரம்பிக்கிறார். அந்த ஊமையினுடைய சூழ்நிலை நம்ம எல்லா ஊமைகளும் அதனுடைய சூழ்நிலையோடு பின்னணியோடு அதை கேட்கக்கூடிய நபர்களோடு தொடர்புடையது. எந்த ஊமையும் நம்ம ஜெனரலாக புரிந்து கொள்ள முடியாது. ஊமைகள் என்று சொல்லும் பொழுது முதலாவது அது ஆவிக்குரிய சத்தியங்களை உலக காரியங்களோடு ஒப்பிட்டு விளக்கப்படுத்துவது. பரலோக சத்தியங்களை பூமிக்குரிய காரியங்களோடு ஒப்பிட்டு விளக்கப்படுத்துவது தான் ஊமை என்பதை நம்ம பார்க்குறோம். இந்த ஊமை என்பது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்போ இயேசு தான் புதுசாக கண்டுபிடிச்சாருங்க. இயேசு புதுசாக அதை சொல்லலை. பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் ஓமைகள் நம்ம பார்க்குறோம். தாவீதுடைய பாவத்தை நாத்தான் தீர்க்கதரிசி உணர்த்தும் பொழுது ஓமையோடு தான் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். நியாயாதிபதிகளில் பல ஓமைகளை பார்க்குறோம். ஏசாயா போன்ற தீர்க்க தரிசன புத்தகங்களில் பல ஓமைகளை தேவன் பயன்படுத்தி தமது ஜனங்களுக்கு தமது வார்த்தையை சொல்கிறார். இப்போ இயேசுடைய எல்லா ஓமையுமே வெறுமனே அவர் பார்த்த அனுபவித்த நிகழ்வு கிடையாது. இயேசு சொல்லிய எல்லா ஓமைகளும் பழைய ஏற்பாட்டில் ஏற்கனவே சொல்லப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஓமையை இயேசு இன்னும் அதிகமாக அதை விளக்கப்படுத்தி அதில் சில விஷயங்களை சேர்த்து தெளிவான விளக்கத்தோடு அவர் ஓமையை சொல்கிறார். வாசித்த இந்த ஓமை ரொம்ப பிரபல்யமான ஓமை, விதைக்கிறவனுடைய ஓமை. ஸோ சின்ன வயசுலேருந்து நம்ம சண்டே கிளாஸ்லேருந்து பல இடங்களில் நம்ம அந்த ஓமையை பார்க்குறோம். இந்த ஓமை ரொம்ப எளிமையான ஓமை, ரொம்ப எளிமையான அர்த்தம். இயேசுவே இந்த ஓமைக்கான விளக்கத்தை கொடுக்குறாங்க. நம்ம ஒரு பெருசாக அதில் விளக்கத்தை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரைட். இப்போ இந்த சூழ்நிலையை பார்க்குறோம். இயேசு வீட்டிலிருந்து கடலோரத்துக்கு அவர் புறப்பட்டு வந்தார். ஏன்னா வீடு நிரம்ப கூட்டம் வருது. அவரை தேடி அநேக வியாதியஸ்தர்கள் வர்றாங்க. அவருக்கு அநேக எதிர்ப்புகள் நடக்குது, அநேக பரியாசங்கள் நடக்குது. திரள் கூட்டமான மக்கள் வெறுமனே தன்னிடத்தில் சுகத்துக்காண்டையும் உலக பிரகாரமாக நன்மைக்காண்டு வருகிறத பார்த்து அவர் வீட்டை விட்டு கடந்து கடலோரத்தில் வருகிறார். அவர் தனிமையை விரும்புகிறார். அந்த ஜனங்களுடைய இருதயத்தினுடைய கடினத்தன்மை, அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் கடவுளுடைய வார்த்தை வல்லமையாக செயல்பட முடியாத ஒரு நிலையை பார்க்குறார். தேவனது வார்த்தை வல்லமையாக இருக்குது. ஆனால் ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கோ விசுவாசிப்பதற்கோ அதற்கு கீழ்ப்படிவதற்கோ எந்த விதமான செயலையும் கொண்டுராமல் இருக்கிறார்கள். இயேசு ஒரு பாரத்தோட கடலோரத்தில் வருகிறார். இப்போ அங்கேயும் திரளான கூட்டம் வருகிறார். திரள் கூட்டமான ஜனங்கள் வர்றாங்க. இப்போ இயேசு அவங்க எல்லாரையும் பார்த்து அவர் படகுல ஏறி உட்கார்றாரு. ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். இதுதான் அதனுடைய பின்னணி. இப்போ பார்க்குறாரு, கடற்கரையில் நிறைய மக்கள் வராங்க. மக்கள் வரும்பொழுது இப்போ நீங்கள் நானும் பார்த்தோன்னு சொன்னால் அவங்க எந்த ஊருக்காரங்கன்னு பார்ப்போம், அவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்னு பார்ப்போம், அவர்களுடைய வயதை பார்ப்போம், அவர்களுடைய வெளிப்புறத்தை பார்ப்போம். ஆனால் இயேசு ஜனங்களை பார்க்கும் பொழுது அவர்களுடைய இருதய நிலையை பார்க்குறார், அவர்களுடைய ஆத்ம நிலையை பார்க்குறார். வந்திருக்கிறவங்க வாலிபனோ வயதானவனோ சின்ன குழந்தையோ பெண்ணோ அதெல்லாம் இயேசு பார்க்குறதில்ல. அவன் அடிமையா, அவன் பணக்காரனா, அவன் சுயாதீனனா, அவன் பதவியில் உள்ளவனா, இதையும் இயேசு ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது அவனுடைய இருதயத்தை பார்க்குறார், அவனுடைய உள்ளான ஆவிக்குரிய நிலையை பார்க்குறார். அவனுக்கும் கடவுளுக்கும் உண்டான அந்த சுபாவ தன்மையை தான். இப்போ திரள் கூட்டத்தை பார்க்கும் பொழுது அந்த எல்லாருடைய இருதயமும் அவருக்கு அப்பட்டமாக தெரியும். எல்லாரும் எதுக்கு தன் இடத்துல வந்திருக்கிறான்றதை அவர் பார்க்குறார். என்ன நோக்கத்துக்காக அவ்வளோ ஜனமும் வந்திருக்குது? வந்திருந்தவர்கள் எல்லாரும் பக்தி உள்ளவர்களா? வந்திருந்தவர்கள் எல்லாரும் தேவனை தேடினவங்களா?
வந்திருந்தவர்கள் எல்லாரும் கடவுளுடைய வார்த்தையை கேட்பதற்கு செவிசாய்த்து வந்திருக்கிறார்கள் பார்த்தா இல்லை. அந்த வந்திருக்கக்கூடிய கூட்டம் பெரும்பாலும் தங்களது சுய தேவைகளுக்காகவும், பெரும்பாலும் தங்களுடைய நன்மைகளுக்காகவும், தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற வியாதி பிரச்சனை போர்வதற்காகவும், தங்களுடைய வருத்தங்களை இயேசு போக்கும்படியாக அவர்கள் கடவுள் கூட்டமாக கூடியிருக்கிறார். அதை பார்த்து தான் அவர்களுக்கு அவர் ஓமையை சொல்கிறார். சொல்லுது, அவர் அநேக விசேஷங்களை ஊமைகளாக அவர் சொல்கிறார். அது மற்ற 13 கிட்டத்தட்ட 7 ஊமையை இயேசு சொல்கிறார். இந்த 7 ஊமையும் பரலோக ராஜ்யத்தை குறித்த ஓமை. இப்போ இந்த ஊமை மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் இருக்குது, லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இந்த 3ஐயும் ஒப்பிட்டு தான் நம்ம ஓமையை படிக்க முடியும். ஒரு இடத்துலேருந்து அந்த ஓமையினுடைய அர்த்தத்தை பார்க்கிறத விட 3 இடங்களிலையும் எப்படி இவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஒவ்வொரு சுவிசேஷகரும், அது எழுதக்கூடிய ஒவ்வொரு சுவிசேஷகரும் ஒவ்வொரு கண்ணோட்டத்தோடு எழுதுகிறாங்க. சில விஷயங்களை சில சுவிசேஷங்கள் சேர்க்குறாங்க. சில விஷயங்கள் மத்தேயில சொல்லப்படுறது மார்க்கில் இல்லை, மார்க்கில் சொல்லப்படுறது லூக்காவில் இல்லை. இப்படி ஒப்பிட்டு தான் அதை நம்ம பார்ப்போம். ரைட். இப்போ இந்த ஓமை நமக்கு ரொம்ப விசேஷமாக தெரியும். ஒரு விவசாயி விதைக்க போகிறான். அப்படி விதைக்க போகும் பொழுது அந்த விதையை அந்த விதை 4 விதமான இடங்களில் விழுது. அப்படின்னா அவன் போகும்பொழுது விதையை செஞ்சுட்டே போன அர்த்தம் கிடையாது. இப்போ யூத கலாச்சாரம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு யூதன் எப்படி விவசாயம் பண்ணுவான்னு நமக்கு தெரியும். அப்போ தான் அந்த ஓமையை நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும். யூதர்கள் விவசாயம் பண்ணும் பொழுது ஒரு கூடை நிறைய பை நிறைய விதையை எடுத்துகிட்டு போவான். விதையை எடுத்துகிட்டு போகும் பொழுது அவனுடைய சொந்த அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான், அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகில் என்றார். அவன் விதையை சுமந்து போகும் பொழுது விதை விழுகலை. அவன் வீட்டில் இருந்து அந்த விதையை சுமந்து போகும்பொழுது வழியில் அது விழுகலை. வழியில் கற்பாறையில் வழி அருகே மூச்சடிக்க விழுகலை. அவனுடைய நிலத்தில் அவன் விதையை விதைக்கும் பொழுது தான் அந்த சம்பவத்தை அவர் சொல்கிறான். அப்போ அவன் தான் சொந்த நிலத்தில் அவன் விதையை தூவுறான். அப்படி தூவும் பொழுது அதில் சில விதை வழி அருகே விழுந்ததுன்னு பாவம். இப்போ என்ன இது வழி அருகே? ஆங்கிலத்தில் ரோட் சைடுன்னு சொல்லப்படுறது. இப்போது யூத இப்போ நம்ம ஒரு நிலத்தை வாங்குகிறோன்னு சொன்னால், இப்போ அது ஏன் நிலம்னா நம்ம என்ன செய்வோம்னா முதல்ல சுற்றி வேலி கட்டிடுவோம், அல்லது ஒரு கல்லை வச்சு அதை அடைச்சிடுவோம். ஆனால் யூதர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. யூதனுடைய ஒரு நிலம் வேலிகளால் அல்லது கம்பிகளால் அது கட்டப்படாது. அவருடைய நிலம் அவனுக்கு உண்டான நிலத்துக்கும் பக்கத்தில் உள்ள நிலத்துக்கும் நடுவில் ஒரு சின்ன ஒரு ரோடு மாதிரி ஒரு பாதை இருக்கும். எல்லா நிலமும் ஓப்பன் பிளேஸாக தான் இருக்கும். ஏன்னா ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தில் சொல்கிறார், உன் நிலத்தில் நீ விதைக்கும் பொழுது அதை ஏழைக்கும் திக்கற்றவன் புசிக்கும்படியாக அதை அடைச்சி போடாதுன்றார். ஸோ அவங்க விதைக்கக்கூடிய திராட்சை ரசமோ திராட்சை செடியோ ஒளிவ மரமோ எல்லா நிலங்களும் அடைபட்டதாக இருக்காது. அது விதைக்கும் பொழுது அந்த நிலம் அந்த கனிகள் எல்லாமே ஓப்பன் பிளேஸில் இருக்கும். பசிக்கிறவன் யார் வேணாலும் போய் அங்கே சாப்பிட்டுக்கலாம். இதை திரும்ப அடுத்த 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கவும், இயேசு பயிர் வழியை நடந்து போகும்போது சீசர்கள் கதிர்களை கொய்து தின்றாங்க. அப்போ அந்த நிலம் ஓப்பன் பிளேஸாக இருக்குது. அந்த தானியங்கள் எல்லாரும் சாப்பிடக்கூடியதாக இருக்கிறது. ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் நடுவில் ஒரு சின்ன நடக்கக்கூடிய ஒரு பாதை இருக்குது. மக்கள் பயணம் பண்ணக்கூடிய பாதை இருக்குது. அதான் ரோட் சைடு. அப்போ அந்த நிலத்துக்கு அந்த நிலத்தினுடைய எல்லையை ஒற்றி அந்த வழி அருகான அந்த நிலம் இருக்குது. இப்போ விதையை அவன் தூவும் பொழுது கரெக்டாக கோடு போட்ட மாதிரி அவன் தூவ முடியாது. இந்த விதையை தூவும் பொழுது கையில் இருந்து அவன் விசாலமாக தான் தூவுவான். அப்படி விசாலமாக தூவும் பொழுது சில விதை அவனுடைய நிலத்தை தாண்டி அந்த நிலத்தினுடைய எல்லை பகுதியான அந்த வழி அருகே அந்த ரோட் சைடில் சில நிலம் விதை விழுவும். அது இயல்பாக அது அவனுக்கே தெரியும். இப்போ அதை தான் ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு, 4 இடங்களில் முதல் விதை அது வழி அருகே விழுது. 2வது இடம் சொல்லும் பொழுது சில விதை அதிக மண்ணில் அதை கற்பாறை இடங்களில் விழுந்தது. இப்போ இதை என்ன யோசிச்சிடக்கூடாதுன்னா ஒரு பெரிய மலை ஒரு பெரிய குன்றுன்னு யோசிச்சிடக்கூடாது. இப்போ இந்த கற்பாறைன்னு சொல்லும் பொழுது யூத நிலத்தில் பெரும்பாலான நிலங்களுக்கு அடியில் அநேக கரடுமுரடான கற்கள் இருக்கும். அது ஆழமான மண்ணில்லாத ஒரு பூமி பெரும்பாலும். இப்போ இவன் விதைக்கும் பொழுது அவனுடைய நிலத்தினுடைய ஒரு பகுதி அல்லது அந்த வழி அருகே இருக்கக்கூடிய மற்றொரு பகுதிகளில் அது மேலே மண்ணால் நிரம்பி இருக்கும். ஆனால் அடியில் கரடுமுரடாக கல்லாக இருக்கும். ஸோ அவன் ஆழமாக தோண்டி தான் அவன் விதைக்க முடியும். அப்படி அவை சில விதைகளை விதைக்கும் பொழுது அது கற்பாறை
அடித்தளத்தில் கல்லுள்ள இடங்களில் சில வித விழுகுது. இப்போ மூணாவதாக அவர் அங்கே சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாரு, 7வது வசனத்தில் சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்தது என்றார். இதுவும் அவன் விதைக்கும் பொழுது எல்லா விதையும் தானியத்தை கொடுத்துறாரு. சில விதையில் அதில் கசடுகள் இருக்கும் பொழுது, சில விதையில் அது பூச்சி அரிக்கும் பொழுது, சில விதைகள் அது வளரும் பொழுது கதிர்களோடைய முட்களோடையும் தான் வளரும். அது அவனுக்கு தெரியாது. அது போடக்கூடிய எல்லா விதையும் 100% மரணம் தராது. அப்போ அது விதைக்கும் பொழுது அந்த முள் ஏற்கனவே இருந்ததில்லை, அந்த விதையோடு சேர்ந்து வளரக்கூடிய முள் வளரும் பொழுது முள்ளை விட அந்த தானியத்தை விட அந்த முள் அதிகமாக வளர்ந்து அந்த செடியை அது முற்றிலுமாக அழித்து போடுகிறது அப்படின்றார். இறுதியாக அந்த விதையை அவனுடைய நல்ல நிலத்தில் விதைக்கும் பொழுது அவனுடைய நிலத்தில் சில இடங்களில் 100 பலன், சில இடங்களில் 60 பலன், சில இடங்களில் 30 பலனுமாக இருக்கிறது. இதுதான் இந்த ஓமையினுடைய கதை. இப்படி தான் இயேசு இந்த ஓமை அவர்களுக்கு சொன்னார். இது ரொம்ப எளிமையாக ஒரு யூத விவசாயிக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஓமை. அது கேட்கக்கூடிய எல்லாரும் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஓமை, ரைட்? இப்போ இந்த ஓமையில் நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னால், ஆண்டவர் இந்த ஓமைக்கான விளக்கத்தை பின்பகுதியில் அவர் சொல்கிறார், சரிங்களா? அப்போ சீசர்கள் அந்த ஓமைக்கான அர்த்தத்தை கேட்கும் பொழுது அவர் 18வது வசனத்தில் சொல்கிறார். 18-19 வாசிங்க. ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய உண்மையை கேளுங்கள். ஒருவன் திராட்சையின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். அவனும் வழியருகே விதைக்கப்பட்டவன். ரைட். இப்போ இயேசு இந்த ஊமையினுடைய அர்த்தத்தை விளக்கப்படுத்தும் பொழுது அவர்களுக்கு என்ன சொன்னார்? இந்த விதைக்கிறவன் யார், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த விதைக்கிறவன் கடவுளுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பவன். கடவுளுடைய ராஜ்யத்தின் செய்தியை அறிவிக்கக்கூடிய எல்லா மனுஷனும் விதை போடுறவன் தான். அது பிரதானமாக இயேசுவை சொல்லுது. இயேசுவை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு சேவகர்களையும் ஒவ்வொரு சீசர்களையும் அவருடைய ராஜ்யத்தின் செய்தியை அறிவிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இந்த விதை விதைக்கிறவனாக இருக்கிறான். இப்போ அந்த விதை என்ன என்று பார்க்கும் பொழுது அந்த விதை தேவனுடைய வசனம். அவர்கள் கடவுளுடைய சுவிசேஷ செய்தியை ஜனங்களுக்கு அறிவிக்கிறார்கள். அந்த நிலம் என்று பார்க்கும் பொழுது மனிதனுடைய இருதயம். அது 4 விதமான நிலம் என்று சொல்லும்போது 4 விதமான மனிதர்கள், 4 விதமான சுபாவம் கொண்ட மனிதர்கள் என்று பார்க்கிறோம். அதனுடைய பலன் என்பது அவர்களுடைய வாழ்வினுடைய நிலை, அவர்களுடைய வாழ்வினுடைய இறுதி நிலையிலே தான் அவர் இங்கே ஒப்புமைப்படுத்தி சொல்கிறார். இப்போ 4 விதமான நிலம், 4 விதமான மனிதர்கள், 4 விதமான இருதயம் கொண்டவர்கள். அதில் முதல் விதமான மனிதர்கள் என்று பார்க்கும் பொழுது முதல்ல அது வழி அருகே விழுந்ததுன்னு சொல்கிறார். 4வது வசனத்தில் சொல்கிறாரு, அது வழி அருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. அது விதையை விதைக்கும் பொழுது இந்த வழி அருகே விழுந்த விதை அந்த விதையை உள்வாங்காது. அந்த விதை போட்ட மாதிரியே வெளியே இருக்கும். அந்த விதையை ஆழமாக தோண்டப்படாத அந்த விதை உள்ளே போகிறதுக்கான எந்த சூழ்நிலையும் ஒன்று அந்த பாதையில் பயணம் பண்ணக்கூடிய மக்களால் அது மிதிக்கப்பட்டு விழுந்து மார்க்கில் தான் சொன்னார், அது மிதிப்படுவதற்கு ஏதுவாக இருந்தது. அந்த விதை மக்கள் மிதித்து அந்த விதை செத்து போயிடும். அப்படி இல்லைன்னா பறவைகள் பறந்து வந்து அந்த விதையை பறிச்சுட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதை யாரோட அவர் இயேசு இந்த இதை ஒப்புமைப்படுத்துகிறார் என்று சொல்ல போகும் பொழுது அந்த பறவையை அவர் பிசாசோடு ஒப்புமைப்படுத்துகிறார். கடவுளுடைய வார்த்தை விதைக்கப்படும் பொழுது ஒன்று அது எந்த விதமான பயனுமற்று அவன் மனிதனுடைய இருதயம் கடினமாக இருக்கிறதுனால அவன் அந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளவோ ஏற்பதற்கோ மறுக்கிறான். இன்னொன்று பிசாசு அவனுடைய பாவ சுபாவத்தில் அவன் ஆட்கொண்டு கடவுளுடைய வார்த்தையை கேட்க முடியாதபடி அவருடைய கண்களை குருடாகிறான். இந்த 2 விதமான செயலும் அந்த முதல் விதமான நிலத்தில் நடைபெறுகிறது. முதல்ல இந்த விதை என்பது, விதை இல்லாமல் ஜீவன் கிடையாது, விதை இல்லாமல் உயிர் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் நானும் உயிர் வாழ்கிறோன்னா விதை அவசியம். விதை விளைச்சி கனி வந்தால் தான் உயிர் வாழணும். எல்லா உயிர்களுக்கும் உயிர் வந்து விதை. உயிர் உள்ளது ஜீவனுள்ள வார்த்தை. ஆண்டவர் இயேசு அதை பிரதானமாக பல இடங்களில் சொல்கிறார். தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அந்த ஜீவனுள்ள வார்த்தை வல்லமையுள்ளது. அந்த ஜீவனுடைய வார்த்தை மனித இருதயத்தை மாற்றக்கூடியது. ஆனால் மனிதன் அந்த வார்த்தை தனக்குள்ளாக பலன் செய்யாதபடி தனது இருதயத்தை அவன் கடினப்படுத்தலாம். அந்த வார்த்தையை குறித்த அக்கறையற்றவனா
லூக்கா 7:12 வாசிங்க. லூக்கா 7:12 அவர் தெளிவாக சொல்றார். லூக்கா 7 அதிகாரம் 12வது வசனம். சாரி 8:12. லூக்கா 8:12. இப்போ இயேசு தெளிவாக சொல்கிறாரு, அவர்கள் கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வசனத்தை அவர் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். அவர்கள் விசுவாசத்துக்கு வராதபடி அந்த கேட்கக்கூடிய வசனத்தை அவன் காதால் கேட்குறான், ஆனால் அவனுடைய சிந்தையிலேயே அவனுடைய இருதயத்தில் அது எந்த விதமான மாற்றத்தையும் கொண்டு வர. அவன் உட்கார்ந்து வெறுமனே கேட்குறான், அதனுடைய சத்தியத்தை எவ்வளவுதான் விளக்கப்படுத்தினாலும் அதை நம்பவோ விசுவாசிக்கவோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயமோ கொண்டுராதவனாக இருக்கிறான். அவனுடைய இருதயம் பாவத்தால் கடினப்பட்டு உணர்வற்ற இருதயமா, அக்கறையற்ற இருதயமா, மாற்றமில்லாத இருதயமாக இருக்குது. அது எப்படி அந்த வழி அருகே விழுந்த விதை அப்படி தான் இருக்கும். அது எந்த மாற்றமும் இருக்காது, அது எந்த ஜீவனையும் கொண்டு இருக்காது, அது உணர்வு இல்லாமல் இருக்கும். அதை போல தான் கடவுளுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய ஒரு கூட்டம். இயேசு கடற்கரையிலிருந்து இந்த ஊமையை அவர் விளக்கப்படுத்துகிறார். அந்த இயேசு ஊமையை சொல்லிட்டு இருக்கும் பொழுதே அவர் விதைக்கிறார். அவர் கடவுளுடைய வார்த்தையை ஜனங்களுடைய இருதயத்தில் விதைக்கிறார். அதில் ஒரு கூட்டம் அந்த வார்த்தையை வெறுமனே உட்கார்ந்து கேட்குறானே ஒழிய அவன் அதை விசுவாசிக்கவோ, அவன் அதனுடைய மேன்மைகளை புரியவோ, அதனுடைய அவசியத்தை உணர்ந்து கொள்வதற்கோ எந்த விதமான சூழ்நிலையும் இல்லாமல் இருக்கிறது சொன்னார். தொடர்ந்து இயேசு பின்னாடி ஒரு கூட்டம் வருது, தொடர்ந்து அவருடைய உபதேசத்தை கேட்குது, ஆனால் நம்ப முடியலை, அதை விசுவாசிக்க முடியலை. அந்த வார்த்தை சொல்லக்கூடிய சத்தியத்தின் மீது எந்த அக்கறையும் இல்லை. அது என்ன நித்திய வாழ்க்கை, அது என்ன பாவத்தினால நியாயத்தீர்ப்பு, அது எப்படி பாவம் என்னை தண்டிக்கும், அது எப்படி தேவன் என்னை அழிச்சு போடுவார், அது எப்படி நரகம்னு ஒன்று இருக்கும், பார்க்க முடியாத சாட்சியாக நிரூபிக்க முடியாத ஒன்றை எப்படி நான் நம்புறது? தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்திலே சொல்லி கொள்ளுகிறான். மனுஷனுடைய இருதய கடினப்பட்டு இருக்கிறனால தேவனது சத்தியத்தை அவன் நிராகரிக்கிறான். ரொம்ப 1 அதிகாரம் தான் சொல்லுது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை சோஸ்தரியாமலும் வணங்காமலும் இருந்து சத்தியத்தை அநியாயத்தினால் அவன் அடக்கி வைக்கிறான். அவனுடைய இருதயம் கடினத்தன்மையால் அவனுக்கு உண்மைன்னு தெரியும், அவனுக்கு சரின்னு தெரியும், ஆனால் அதுக்கு ஒப்பு கொடுக்கவோ அதுக்கு விசுவாசிக்கவோ அதை குறித்த எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டான். சபைக்கு வரக்கூடிய மக்கள் அப்படி தான். ஏன்னா இங்கே விதைக்கப்படக்கூடிய இடம் திருச்சபை. கடவுளுடைய வார்த்தை சபையில் தான் விதைக்கப்படுது. சபையில் ஒரு வார்த்தை விதைக்கப்படும் பொழுது அதை குறித்த நம்முடைய இருதய போக்கும் எண்ணமும் அந்த செய்தியை குறித்து அக்கறையற்று இருந்தோன்னு சொன்னால், அந்த செய்தியின் மீது எந்த ஈர்ப்பார்ப்பும் இல்லைன்னு சொன்னால், அந்த செய்தி எந்த வகையில் என்னை தாக்கத்தை உட்படுத்தலை, நான் சர்ச்சுக்கு போன மாதிரியே திரும்பி வரேன்னு சொன்னால் நான் கடினமுள்ள இருதயத்தோடு இருக்கேன் அர்த்தம். சொல்லப்படக்கூடிய சத்தியம் என்னை ஆச்சரியத்துக்கு நேராக, பிரமிப்புக்கு நேராக, என்னை விசுவாசத்துக்கு நேராக, கடவுளுக்கு என்னை அர்ப்பணிப்பதற்கு நேராக அந்த சத்தியம் என்னை உந்துதல் படுத்தலைன்னு சொன்னால் நான் இருதயத்தை கல்லாக்கி வச்சுட்ருக்கிறேன். பார்வோன் அதை செஞ்சான். மோசே எகிப்தில் வல்லமையான செயல்களை நிரூபித்து அவனுடைய தேசத்தினுடைய தண்ணீரெல்லாம் ரத்தமாக்கி அவனுடைய அரண்மனை முழுவதும் தவளைகளை வர வச்சு அவனுடைய மிருகங்களை அடித்து கல்மலையை வர பண்ணி அலைச்சல் பிள்ளைகளை சங்கரித்து செங்கடலை 2ஆக பிளந்த பொழுதும் கூட இருதயத்தை கடினப்படுத்திட்டே இருக்கும். எந்த இடத்துலையும் கடவுள்கிட்ட மண்டியிடவோ மன்னிப்பு கேட்கவோ கடவுளுடைய வல்லமையை உணரக்கூடிய ஆவிக்குரிய கண்ணு பார்வோனுக்கு. பார்வோனுடைய இருதயம் நாள்தோறும் கடினப்பட்டது நம்ம பார்க்குறோம். பைபிளில் பல இடங்கள் அப்படிப்பட்ட நபர்களை நம்ம பார்க்குறோம். இயேசு கூட இருக்கிற இந்த திரள் கூட்டம் கடினப்பட்ட இருதயத்தோடு தான் இருக்குது. இயேசு உபதேசம் பண்ணுறார் லூக்கா 4 அதிகாரத்தில். இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இது புதுசாக இருக்குது. இவர் எப்படி அதிகாரத்தோடு சொல்கிறார், இவர் எப்படி அதிகாரத்தோடு பிசாசுகளுக்கெல்லாம் கட்டளை எடுக்கிறான்றதுதான் கேள்வி கேட்டானே ஒழிய அவருடைய வல்லமையையும் அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய மேன்மைகளை குறித்து ஆச்சரியப்படக்கூடிய உணர்வோ எண்ணமும் விசுவாசமும் அவருடைய ஹிருதயத்தில் இல்லை. எனக்கே கடவுள், என் வாழ்க்கை நல்லா தானே இருக்குது, நான் உழைக்கிறேன், நான் சாப்பிட்றேன், நல்லா தான் இருக்கேன், நான் அது கடவுளை தேடணும்.
எனக்கே கடவுள் முக்கியம். நிறைய சுவிசேஷத்தில் போய் மக்கள்கிட்ட சொல்லும்பொழுது அவங்களோட இருதயம் அப்படி தான். அவங்களோட இருதயத்தில் எந்த உணர்வும் இல்லை. இதெல்லாம் தெரியுமே, இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசுலேருந்து கேட்டிருக்கிறோமே, இதெல்லாம் தெரிஞ்சு எங்களுடைய வாழ்க்கையில் என்ன பயன், என்ன அர்த்தம்? எனக்கு என் பாவ வாழ்க்கை பிடிச்சிருக்குது, எனக்கு கடவுள் வேணாம், என்னை ஏன் இஷ்டப்படி வாழணும்னு சொல்லக்கூடிய மக்கள். இதை தான் ஆண்டவர் இந்த முதல் விளக்கத்தில் சொல்கிறார். உன் இருதயத்தை கடினப்படுத்தாது, உன் இருதயத்துக்கு ஜாக்கிரதையாக இரு. உன் இருதய உணர்வற்று இருந்துச்சுன்னு சொன்னால் ஆபத்து. உன் இருதயம் தேவ காரியங்களை குறித்து அக்கறையற்று இருந்துச்சுன்னு சொன்னால் ஆபத்து. உன் இருதயம் மாற்றம் இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் நீ கடவுளுடைய நீதியான கோபாக்கினை நீ பிசாசுடைய கருத்தில் இருக்கும். அந்த வழி அருகே விழுந்த விதை அடுத்த செகண்ட், அவன் விதைச்ச அடுத்த செகண்டு பறவை வந்து குத்திட்டு போயிடுச்சு. ரைட்? அப்போ அந்த வார்த்தையை, தேவனது வார்த்தையை குறித்த உணர்வும் எண்ணமும் விசுவாசமும் இல்லைன்னு சொன்னால் பிசாசு நம்மளை ஆளுகிறவனா, பிசாசினுடைய செயல்களுக்கு நம்மளை விட்டு போடக்கூடிய மக்களாக இருக்கிறோம். ஆண்டவர் அதை குறித்த ஒரு பெரிய எச்சரிப்பை கொடுக்குறார். தேவனது வார்த்தை சொல்லும் பொழுது உணர்வற்று விசுவாசம் மட்டும் இருக்காதுன்னு. ரெண்டாவது நம்ம பார்க்குறோம், ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய விதை கற்பாறையில் விழுகுது. அவர் அதை விளக்கப்படுத்த 5வது வசனத்தை 5-6 வாசிங்க. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் வந்தது. மண் ஆழமாய் இல்லாததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போது தீங்கு போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. ஏசு அந்த 2வது கூட்டத்தை அழகாக சொல்கிறார். இப்போ அந்த விதை மேலே மண்ணில் விழுகுது, அந்த விதை உள் வாங்குது. கற்பாறையில் விழுந்த விதை பறவை கொத்துது, வலி அருகே விழுந்த விதையை பறவை கொத்துது. கற்பாறையில் விழுந்த விதை உள்ளே போகுது, அது மண்ணுக்குள்ளே போகுது, ஆனால் மண்ணில் ஆழமாக போகுது. அப்போ அந்த விதை உள்ளே போய் அதில் இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு ஈரத்தில் அது வேகமாக வளரும். வேர் வந்து எப்பயுமே ஆழமாக பூமிக்கடியில் போய் தான் மேலே வளரும். இப்போ அது ஆழமாக பூமிக்கடியில் போக முடியலன்னு சொன்னால் வேகமாக மேலே வந்துடும். அதனுடைய வேருடைய சக்தி இப்போது அந்த மண்ணில் உள்ள ஈரத்தினால கீழே அடியில் போய் அந்த கல்லில் முட்டுது. அதுக்கப்புறம் வேர் போக முடியலை. இப்போ அதனுடைய எஃபெக்ட் என்ன ஆகுதுன்னு சொன்னால் வேகமாக முன்னாடி வரும். வேகமாக மற்ற எல்லா இடத்தையும் விட, கற்பாறையை விட, முள்ளை விட, நல்ல நிலத்தில் விட அந்த கற்பாறையை விழுந்து ரொம்ப வேகமாக மேலே வரும், ரொம்ப வேகமாக வளரும். ஆனால் எவ்வளோ வேகமாக வளருதோ அவ்வளோ வேகமாக அது தீஞ்சு போயிடும். அதான் சொல்கிறாரு, அது சீக்கிரமாய் முளைத்தது, வெயில் ஏறின போதோ. பனி நேரத்தில் அது வளர்ந்துடும், காலை நேரத்தில் அது வளர்ந்துடும். வெயில் ஏற ஏற சூடு அது மேலே படுப்பட அது அதனுடைய வேரில் பலம் இழந்து, அந்த வேரில் சக்தி இழந்து, அந்த வேர் உலர்ந்து அந்த முழு செடியுமாக அது தீஞ்சு போய் அது பயனற்று போகுன்றத இயேசு அவர்களுக்கு இங்கே சொல்கிறார். ரைட்? இதை விளக்கப்படுத்தும் பொழுது பின்னாடி அவர் அங்கே சொல்கிறாரு, 21 வாசம், 20-21 வாசம், அதே அதிகாரம் 20-21 வாசம். இயேசு விளக்கப்படுறார். 2வது கூட்டமான மக்கள் அவர் விளக்கப்படுத்துறாரு. அப்புறம் சொல்கிறாரு, அவர்கள் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வார்கள். சொன்னது சத்தியம் தெரியும், சொன்னது உண்மைன்னு தெரியும், பிரசங்கிக்கும் பொழுது அதில் மகிழ்ச்சி இருக்கும். கடவுளுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது கடவுள் என்னோட பேசினார்னு சொல்லுவான். இந்த வார்த்தை மகா உன்னதமான சத்தியம்னு சொல்லுவான், இது ரொம்ப அவசியமான சத்தியம்னு சொல்லுவான். இயேசு பிரசங்கம் பண்ணும் பொழுது, முதல் பிரசங்கம் லூக்கா 4 அதிகாரத்தில் பண்ணும் பொழுது, அவருடைய கிருபையுள்ள வசனத்தை கேட்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்கள் கிருபையுள்ள வசனத்தை கேட்டு அநேகர் அவரை புகழ்ந்தாங்க. எவ்வளவு வல்லமையான பிரசங்கம், எவ்வளவு ஞானமுள்ள வார்த்தைலாம் அவங்க சொன்னாங்க. சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டாங்க. சொல்லிட்டு அவர் தேவன், அவர் ரட்சகர், அவர் மேசியான்ற எந்த விசுவாசமும் அவனுக்கு இல்லை. இந்த 2வது கூட்டமான மக்கள் எப்பயுமே உணர்ச்சி வசப்படக்கூடிய கூட்டம். எப்படி அது சீக்கிரமாக அந்த கற்பாறையில் விழுந்தது முளைக்குதோ ரொம்ப சீக்கிரமாக ரியாக்ட் பண்ணுவான், ரொம்ப சீக்கிரமாக தனது உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடியவனாக இருப்பான். ரைட்? அவர்கள் அதிக சந்தோஷத்தோடு உடனே அதிக சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய். அப்படின்னா என்ன? வெளிப்பிரகாரம் எல்லாமே நல்லா செய்வான், ஆனால் உள் பிரகாரம் அவன் பலவீனம். உள் பிரகாரம் அவனுடைய விசுவாசம் பலமற்றது. அவனுடைய அந்த உள்ளான வேரில் சக்தி இல்லை, அந்த உள்ளான வேரில் பலம் இல்லை.
அந்த உள்ளான வேரில் அது ஆரோக்கியமாக இல்லை. அது வெகு சீக்கிரத்தில் காணாமல் போயிடும். அது வெகு சீக்கிரத்தில் போயிடும். அந்த உள்ளான விசுவாசம் இல்லாதனால, உள்ளான அர்ப்பணிப்பு இல்லாதனால, ஆழம் இல்லாத விசுவாசம் இல்லாதனால அது வெறுமனே உணர்ச்சியை சார்ந்ததாக மாத்திரதாக சொல்கிறாரு. கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான், வசனத்து நிமித்தம் உபத்திரவம் துன்பமும் உண்டான உடனே இடமடைவான். சொல்லப்படக்கூடிய சத்தியம் சரியுமா, அது அவசியமா, அது மேன்மையானதுதான். ஆனால் அதை நடைமுறைப்படுத்தி வாழ்வதில் அவனுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் ஓடி போயிடும். ரொம்ப அந்த சூரியனுடைய சூடு பட்டு அது தீஞ்சு போயிடும். அப்போ வசனத்தின் நிமித்தம் அவனுக்கு வாழ்க்கையில் உபத்திரம் வரும்பொழுது ஓடி போயிடுவான். அவன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நன்மையை பேசுவான், எப்பயுமே பார்த்தா ஆசீர்வாதத்தை பேசுவான், எப்பயுமே பேசா சரீர சுகத்தை பேசுவான், எப்பயுமே பார்த்தா வெளிப்புற அடையாளங்களை பேசுவான், எப்பயுமே பார்த்தா வாக்குறுதியை பேசுவான், வெறுமனே உணர்ச்சிகளை சார்ந்திருப்பான், உணர்ச்சி வசப்பட்டு பேசுவான். ஆண்டவர் இதை பண்ணிட்டாங்க அதை போல் அநேக சாட்சிகளை சொல்லுவான். ஆனால் அவனுடைய உள்ளான இருதயத்தில் தேவனது வார்த்தையின் மீதான ஆழமான விசுவாசம் வருது. ரெண்டாவது இந்த விதையின் மூலமாக இயேசு ரெண்டாவது கூட்ட இருதயத்தை சொல்லும் பொழுது அர்ப்பணிப்பற்ற இருதயத்தை சொல்றார். உண்மையான ஆழமில்லாத இருதயம், ஆழமில்லா விசுவாசம் இல்லாத இருதயத்தை அவர் சொல்றார். வெறுமனே வெளிப்புற சடங்காச்சாரமான காரியங்களை செய்கிறவங்களை சொல்றார். எந்த தேவனுடைய எந்த வார்த்தையும் ஒரு ஆழமான நிரந்தரமான விளைவுகள் அவனுக்கு தராது. நிரந்தரமாக ஆழமான விளைவு அவன்கிட்ட இருக்காது. அவன் சொற்பமாக குறுகிய காலத்தில் அவன் தேவனது வார்த்தையை கேட்டு போகிறவனாக இருப்பான். சீக்கிரமாக வந்து சீக்கிரமாக போயிடுவான், சீக்கிரமாக பேசுவான், சீக்கிரமாக மறுதளிச்சுட்டு போயிடுவான். இது 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 பழைய ஏற்பாட்டில் நம்ம பல நபர்கள் நம்ம பார்க்குறோம். எத்தனையோ ஜனங்கள் கடவுளை கூட்டு பின்பாற்றி வெகு சீக்கிரத்தில் போனாங்க. நகோமியோட வந்த ரூத் ஒருபால் வரும்பொழுது ரூத் விசுவாசத்தோடு வந்த ஒருபா பின்பற்றி போனான்றதை நம்ம பார்க்குறோம். சீக்கிரமாக வந்து சீக்கிரமாக போனக்கூடிய பல நபர்களை பார்க்குறோம். லூக்கா 4வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசி. லூக்கா 4:15. அவருடைய ஜெபம் ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். தாம் வளர்ந்து ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து எல்லாராலும் புகழப்பட்டார். இந்த கூட்டம் இயேசுவை புகழும், இந்த கூட்டம் இயேசுவை துதிக்கும், இந்த கூட்டம் இயேசுவை குறித்து நல்லா பாட்டு பாடும், இந்த கூட்டம் இயேசுவை குறித்து உணர்ச்சி புசமான எல்லா காரியத்தையும் செய்வான். இன்றைக்கி இருக்கக்கூடிய தற்கால கிறிஸ்தவம் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய கிறிஸ்தவம் வெளிப்புறமான கிறிஸ்தவம். நல்ல லைட்ஸ் போடணுன்றான், நல்ல ஸ்டேஜ் போடணுன்றான், ஆடம்பரமான ஆடையை உணர்த்துறான், செழிப்பு சொல்கிறான், நோய் இல்லாத வாழ்வுன்றான், மரணம் இல்லாத வாழ்வுன்றான், இயேசுக்கு வந்தால் கடன் இல்லாத வாழ்வுன்றான், தற்காலமான தேவைகளை சொல்லுவான். கொஞ்ச காலம் நிலைத்திருந்து கொஞ்ச காலம் ஓடி போகக்கூடிய நபர்களாக இருப்பார். உள்ளான ஆத்ம நிலையை குறித்து பேச மாட்டான். இருதயத்தில் கடவுளுக்கு விரோதமாக எவ்வளோ மோசமான பாவம் இருக்குது, தேவனது கோபத்திலிருந்து நித்தியமான விடுதலை நடந்த பேச மாட்டான். தற்கால சந்தோஷம், தற்கால விடுதலை, கொஞ்ச கால விடுதலை, கொஞ்ச கால சந்தோஷத்தை குறித்து பேசக்கூடிய ஜனங்களாக அவர்கள் இருப்பார்கள். எந்த விதமான அர்ப்பணிப்பு இருக்காது, எந்த விதமான கமிட்மெண்ட்டும் இருக்காது. மக்கள் கூட்டமாக போவான், ஆனால் சபைக்கு அவனுக்கு எந்த அர்ப்பணிப்பு இருக்காது, சபைக்கு அவனுக்கு எந்த பொறுப்பும் இருக்காது. கூட்டமாக போவான், கூட்டமாக ஆசீர்வாதத்துக்காண்டி போவான், நன்மைக்காக போவான், கூட்டமாக பின்னாடி வந்துடும். ஒரு இடத்துல போவான், நல்லது நடக்கணும்னு இன்னொரு சர்ச்சுக்கு போவான், அங்கே நல்லது நடக்கணும் இன்னொரு சர்ச்சாக போவான், எங்கேயாச்சும் நல்லது நடத்தணுமான்னு போயிட்டே இருப்பான். வெறுமனே வெளிப்புகாரமான காரியத்தை மட்டும் நோக்கி பார்க்கக்கூடிய மனிதர்கள். சுவிசேஷம் சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட நபர்களை நம்ம சந்திக்கணும். போய் சொல்லும் பொழுது கட்டாயம் நான் வருகிறேன், ஐயோ இந்த மாதிரி சத்தியத்தை நான் கேட்டதே இல்லை, ரொம்ப அருமையாக நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்க, இந்த சத்தியம் ரொம்ப ஆழமான சத்தியமாக இருக்குன்னு சொல்லுவோம். அடுத்த நாள் ஆளையே காண மாட்டான், ஃபோன் பண்ணாவே எடுக்க மாட்டான். பல நபர்களை நம்ம திருச்சபையில் இப்படிப்பட்ட நபர்கள் வந்து ஆண்டவருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நபர்கள் அவர் சந்திச்சார். இயேசுகிட்ட வந்து நிறைய முகஸ்துதிகளெல்லாம் பண்ணாங்க, இயேசு வந்து எல்லாரும் புகழ்ந்தாங்க, இயேசு வந்து எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் அடுத்த செகண்ட் காணாமல் போயினான். யாரெல்லாம் இயேசுவை புகழ்ந்தானோ அவன் தான் திரும்ப சிலுவையில் அறையும்னு சொன்னான். யாரெல்லாம் எருசலேம் மதையில் அவர் வரும் பொழுது, அவர் கழுதையில் வரும் பொழுது
கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, இஸ்ரவேலின் மேசியா வந்துட்டார்னு யாரெல்லாம் துதி பாடினாங்களோ அந்த கூட்டம் தான் அவரை சிலுவையில் அறையணும்னு சொன்னாங்க. இவர்கள் உணர்ச்சிகளை சார்ந்து கொஞ்ச காலத்துக்கு மாற்ற அர்ப்பணிப்பில்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழக்கூடிய மக்கள் பார்க்கணும். ஆண்டவர் இந்த இரண்டாவது நிகழ்வின் மூலமாக உங்களை என்னை எச்சரிக்கிறார். என்னுடைய இருதயம் கடவுளுக்கு முன்பாக இப்படிப்பட்ட கற்பாறையில் விழுந்த இருதயத்தை போல, அர்ப்பணிப்பற்ற இருதயத்தை போல, வெறுமனே வெளிப்புற சந்தோஷத்துக்காண்டி தேவனை தேடக்கூடிய மக்களால், வெளிப்புற அடையாளங்களுக்காக, தற்கால விடுதலைக்காக நம்ம தேவனை நோக்கி வரோம்னு சொன்னால் நம்முடைய விசுவாசம் போலியானது, நம்முடைய விசுவாசம் உண்மையானது அல்ல. அது வெறுமனே தோன்றி மறையக்கூடிய காலையில் பூத்த புல்லுக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கையை நம்ம கொண்டு இருக்கிறோன்றதா அர்த்தம். நம்முடைய இருதயத்தில் உண்மையான விசுவாசன்றது வெளியில் என்ன செய்கிறோன்றது அல்ல. எப்படி ஆலயத்துக்கு போகிறோம், எப்படி காணிக்க கொடுக்குறோம், எப்படி ஜெபம் பண்ணுறோன்றது இல்லை. என்னுடைய இருதயம் கடவுளுக்குள்ளான உறவில், என்னுடைய இருதயம் தேவனோடு உண்மையான இணக்கமான ஆழமான ஆரோக்கியமான பலமுள்ள உறவாக இருக்குதா? என்னுடைய விசுவாசம் அசைக்கப்படாத இருக்குதா? உபத்திரவத்தையை சந்திக்கிறவனாக இருக்கிறேன்னா? வெயில் வந்தோன்னே தீஞ்சு போகக்கூடிய விசுவாசம் கிடையாது. எவ்வளோ உபத்திரம் வந்தாலும், எவ்வளோ பாடுகள் வந்தாலும் வேறு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் வெயிலை சகிக்கும். வேறு ஆரோக்கியமாக இருந்தால் தான் எல்லா சூட்டையும் மழையும் தாங்கும். இப்போ என்னுடைய உள்ளான ஆவிக்குரிய வாழ்க்கையில் கடவுளுக்குள்ளான விசுவாசம் ஆழமாக பலமுள்ளதா, இணக்கமாக நெருங்கி கடவுளோடு நான் சேர்ந்து வாழும் பொழுது தான் நான் பலமுள்ளவனா, அர்ப்பணிப்புள்ளவனா, ஆழமான உண்மையான விசுவாசம் உள்ளவனா. என்னுடைய உறவு கடவுளுக்குள்ளாக போயிருக்குதா? எப்பயாச்சும் சர்ச்சுக்கு போகிறேன்னா, எப்பயாச்சும் கடவுளை தேறனா, வெறுமனே வாசித்து எந்த விதமான ஒரு நாள் பைபிளை வாசித்து ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு சொல்லி மூடி வச்சுறேன்னா, தேவனது வார்த்தை வாசிக்கும் பொழுது ஜெபிக்கும் பொழுது என் வாழ்க்கையில் எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தணும்னு சொன்னால், எந்த விதமான அர்ப்பணிப்பையும் நான் சந்திக்கலைன்னா, எந்த விதமான பாடுகளையும் நான் சந்திக்கலைன்னு சொன்னால் என்னுடைய இருதயம் அந்த கற்பாறையை போல பலனற்றதாக சத்துவமற்றதாக இருக்குது. ரைட். மூணாவதா இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் முள்ளுள்ள இருதயங்களை விதைத்த உண்மையை சொல்றார். 7வது வசனம், 13வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசனம். 13. ரைட். இப்போ மார்க் 4வது அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. மார்க் 4வது அதிகாரம் 19வது வசனம். பதினெட்டு 19 ரெண்டை சேர்த்து வாசம். வசனத்தை கேட்டு கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருங்கி போட அதனால் பலனற்று போகிறார். இயேசு திரும்ப அதை ஆழமாக விளக்குறார். மூணாவது முள்ளுள்ள இடம். அந்த முள்ளுள்ள இடம் நம்ம பார்க்குறோம். அவர் தெளிவாக சொல்கிறாரு. அது விதைக்கப்படும் பொழுது அது எப்படி இருக்குன்றதை அவர்களுக்கு சொல்கிறார். அதான் 4:7 சொல்ல, முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதன் பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டதுன்னு பாருங்கள். முள் வளர்ந்து விதையோடு சேர்ந்து அந்த முள் வளர்கிறது. இப்போ இந்த முள்ளுள்ள இடத்த இயேசு இங்கே விளக்கப்படுத்தும் பொழுது அவர் இங்கே என்ன சொல்கிறார்னா, அந்த முள்ளுள்ள விழுந்த விதை இப்போ மற்ற ரெண்டையும் விட கொஞ்சம் வித்தியாசமானது. அந்த முள்ளில் விழுந்த விதை உள்வாங்கும், அது மண்ணுக்குள்ளே போகும், அது ஆழமாகவும் போதும், அது வளரவும் செய்யும். ஆனால் அந்த செடி பொறுமையாக வளரும். அது வளர வளர அந்த முட்களும் வளரும். ஆனால் இந்த செடி வளர்றதை விட, அந்த கதிர்கள் வளர்றதை விட அந்த முள் மிக அதிகமாக வளர்ந்து அந்த செடியை நெருக்கி அந்த அந்த அது பயிர் வகைகளையும் கனிகளையும் கொடுக்காதபடி அதை முற்றிலுமாக அழித்து போடுன்றதை சொல்கிறார். இங்கே முள்ளுன்னு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஆண்டவர் விளக்கப்படுத்தும் போது அவர்களுக்கு அங்கே சொல்கிறாரு, அந்த முள் என்பது உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகள் அப்படின்றார். அந்த செடி வளராமல் இருக்கிறதுக்கு அந்த முள் எவ்வளவு காரியங்களை தடையாக வைக்கிறதோ, அதே போல் கடவுளுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய மனிதன் அவன் கடவுளுக்காக கனி கொடுக்கிறவனா, கடவுளுக்காக பலன் தராதவனா போவதற்கு அவனுடைய வாழ்க்கையில் சில முட்கள் இருக்கிறது.
அவன் வளர்ந்து பயன் தராத அளவுக்கு அவனுக்கு ஏற்படக்கூடிய தடை. இது ரொம்ப கடினமான நபர்கள். இந்த முள்ளில் விழுந்த நபர்களை சபையில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவர்கள் நீண்ட காலமாக இருப்பார்கள். நல்ல நிலத்தினுடைய விதை நீண்ட காலமாக வளர்றது போல் இவர்கள் நீண்ட காலமாக வளருவார்கள். இவர்களை நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த முள்ளில் விழுந்த விதை வளர செய்யும். அது நல்ல விதத்தில் விழுந்த விதை எப்படி வளர்கிறதோ அதே போல் எல்லா வெளிப்புற அடையாளங்களும் இருக்கும். அதனுடைய வாழ்க்கையில் முட்கள் இருந்த பொழுதும் வளர்ச்சியும் காணப்படும். இறுதியில் தான் நம்ம கண்டுபிடிப்போம் அது முள்ளை மேற்கொள்ளுதா, முள்ளுக்கு மேலாக அது வளர்ந்து கனி கொடுக்குதா, அல்லது முள் அந்த செடியை மேற்கொண்டு அந்த பயிர் வகை கனி கொடுக்காமல் போகிறான்றது இறுதியில் தான் நமக்கு தெரியும். இப்போ இயேசு அதையும் இங்கே நமக்கு விளக்கப்படுத்தி அவர்களை எச்சரிக்கிறார். ரைட். இந்த இடத்துல முள்ளுன்னு இயேசு சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் நம்ம கிறிஸ்துவை நோக்கி நம்மை வழிநடத்தாத எல்லாமே முள்ளு தான். கடவுளுக்கு மகிமையை கொண்டு சேர்க்காத நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய எல்லாமே முட்கள் நிறைந்த. ஒவ்வொருவங்களுக்கும் ஒவ்வொரு முள்ளு இருக்கும். ஒவ்வொரு மனுஷன் ஒவ்வொரு பாவத்தோடு போராடுறான். இயேசு அதை ரொம்ப சுருக்கமாக அவர் சொல்ல உலக கவலைகள் கொண்டவனா. அந்த உலகத்தினுடைய பிரச்சனைகள், குடும்ப நிலைகள், தனது வாழ்க்கையினுடைய வேலை, படிப்பு, தனது வாழ்க்கையினுடைய சமுதாயம், தன் வாழ்க்கையினுடைய சுபாவம், பல விஷயங்களை குறித்து அவன் கவலைப்பட்டுட்டே இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய காரியத்தையும் பேசுவான், உலக பிரகாரமான காரியத்தையும் பேசுவான். அவனுடைய வாழ்க்கையில் நன்மையும் பேசுவான், அவனுடைய வாழ்க்கையில் தீமையும் பேசுவான். அவனுடைய வாழ்க்கையில் சில நேரம் ஆவிக்குரிய பலம் உள்ளவனாக காணப்படுவான். அவனுடைய வாழ்க்கையில் சில நேரம் துன்மார்க்கமான நிலைகளையும் காணப்படுவான். வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம், பணம் ஆசை பிடிச்சவனாக இருப்பான். பணம் இல்லாமல் அவனால் வாழ முடியாது. அவனுடைய எல்லா சிந்தனைகளும் பணம் மேலோங்கி இருக்கும். பொருளாசை பிடிச்சவனாக அவன் இருப்பான். மற்றவைகளை உண்டாக்குகிற எல்லா விதமான இச்சைகளுக்கு பொருளாசை, மாம்ச இச்சை, எல்லா விதமான பாவங்களும் அவனுடைய வாழ்க்கையில் அந்தரங்கத்தில் இருக்கும். முள்செடியில் வளர்றது நீங்கள் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அது கனி கொடுத்துருமா கொடுக்க முடியுமா நமக்கு தெரியாது. அது முள் பலமுள்ளதாக இருக்குதா, அந்த கதிர் பலமுள்ளதாக இருக்குன்றத காலம் தான் நமக்கு சொல்லும். இயேசு அதே தான் இங்கே சொல்கிறாரு. இந்த முள்ளில் விதைக்கப்பட்டது ரெண்டுமே சேர்ந்து வளர்ந்தாலும் முள் அதிகமாக வளர்ந்து அதை கனி கொடுக்க விடாதபடி அதை அழிச்சு போடுகிறதுன்றதை நம்ம பார்க்கிறோம். பொருளாசையான இருதயம், பலமற்ற இருதயம், பரிசுத்தமற்ற இருதயம், இது எல்லாமே முள்ளில் விழுந்த இருதயம் தான். இயேசு இவருடைய ஊழியத்தில் பல நபர்களை அவர் சந்திக்கிறார். ஒரு ஐஸ்வர்யமான வாலிபன் வருகிறான். அவனுக்கு கடவுளுடைய ராஜ்யத்தை குறித்த நம்பிக்கை இருக்குது, விசுவாசம் இருக்குது, நித்திய வாழ்வை குறித்து நம்புகிறான். நான் பரலோக ராஜ்யத்துக்கு போகணுன்றான். இயேசுவினிடத்தில் வந்து எந்த நன்மையை செய்யணும்னு கேட்குறான். இயேசு நியாயப்பிரமாணத்தெல்லாம் நீ கை கொள்ளணுன்றார். நான் எல்லாத்தையும் நல்லா தான் செய்கிறேன்றான். என்னுடைய ஆவிக்குரிய கடமைகளை நான் சரியாக செய்கிறேன்றான். இப்போ இயேசு சொல்கிறாரு, ஓ இருதயத்தில் ஒன்று பிரச்சனையாக இருக்குது. உன் சொத்தை விற்றுட்டு வா, பொருளாசை உனக்கு இருக்குது, நிச்சயம் உள்ளவனாக இருக்கிற, உன் பணத்தை விற்றுட்டு மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசின்றார். அவனால் அதை செய்ய முடியலை. அவனால் அதிலிருந்து மீள முடியலை. அவன் துக்கம் உள்ளவனாக கடந்து போயிட்டான்றதை பார்த்து இது நல்ல நிலத்தில் முட்டியே இருக்குங்க. முள்ளில் விழுந்த விதை நல்ல நிலத்துக்குள்ளாகவே அது வளரும். விதைக்கும் பொழுது எல்லாமே 100 மடங்கு பலன் தந்துடாது. போட்ட எல்லாம் சில விதைகளில் களைகள் வரும், சில இடங்களில் முள் வரும். அது வளரும் பொழுது ஆகா இது சரியில்லை, நம்ம வெட்டி போடுறோம். ரைட். இயேசு இப்படிப்பட்ட நபர்களை நமக்கு பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் நிறைய நபர்கள் நம்ம பார்க்குறோம். எலிசாவோட இருந்த கேயாசி தீர்க்கதரிசிக்கு சேவகனாக இருந்த பொழுதும் பொருளாசக்காரனாக பண இச்சையுள்ளவனாக இருந்தான். தாவீதோடு இருந்த யோவாபு, தாவீதோடு இருந்த அகித்தோப்பேல் ஆலோசனைக்காரனாக இருந்து தாவீதை கொலை செய்வதற்கு திட்டம் போடுறான் இறுதி காலத்தில். இயேசு கூட இருந்த யூதாஸ் எல்லா அப்போஸ்தலர்களை போல அவனும் இயேசுவுக்காக இழக்கிறான். இயேசுவோட அழைப்பை பெறுகிறான். இயேசுவால் அற்புத வரங்களை பெறுகிறான். இயேசு கஷ்டப்படக்கூடிய எல்லா கஷ்டத்தில் யூதாஸும் பங்கெடுக்கிறான். ஆனால் அவனுடைய பொருள் ஆசை இறுதி நேரத்தில் தான் வெளிப்பட்டது. அந்தரங்கத்தில் அவன் எவ்வளவு இச்சை கொண்டவனா, அவன் எவ்வளவு பணாசை பிடிச்சவன்றதை இறுதி காலத்தில் வெளிப்பட்டு அவன் தேவனது ஆக்கினைக்கு நேராக போனான், நான்று கொண்டு செத்தான்னு நம்ம காலையில் வாசித்தோம். இப்படிப்பட்ட நபர்களை தான் இந்த 3வது ஓமையில் இயேசு அவர் சொல்றார். அவர்கள் தங்கள் தேவனது வார்த்தைகளோடு தங்கள் மாம்ச இச்சைகளோடு வாழ்கிறவர்கள்.
தேவனுடைய வார்த்தைகளோடு பொருளாசையோடு வாழ்கிறவர்கள், தேவனது வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு உலகத்தை நேசித்து அவர்கள் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்கிறேன். அவன் உலகத்தையும் நேசிப்பான், கடவுளை நேசிப்பான். அவன் எங்கே இருப்பான், அங்கே இருப்பான். அவன் இப்படி வாழ்வான், அப்படி அவனை ஜட்ஜ் பண்ணவே முடியாது நம்முடைய வாழ்க்கை. இந்த 3வது கூட்ட மக்கள் ரொம்ப ஆபத்தானவர். இந்த 3வது கூட்ட மக்கள் எந்த வகையை நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க முடியாது. இவர்கள் தேவனுக்கு துரோகிகள், போலியான இருதயம் கொண்டவர்கள், பலமற்ற இருதயம் கொண்டவர்கள். இவர்கள் தொடர்ந்து கடவுளுடைய ஆலயத்தில் இருக்கலாம், தொடர்ந்து சத்தியத்தை கேட்கலாம், தொடர்ந்து சத்தியத்தில் வளர்கிற மாதிரி சொல்லிக்கலாம், தொடர்ந்து சத்தியத்தில் ஆர்வமாக இருக்கலாம், பல காரியங்கள் அர்ப்பணிப்பாக இருக்கலாம். ஆனால் அவனுடைய உள்ளான இருதயம் தேவன் மீது எந்த வாஞ்சையும் இருக்காது. தேவனுக்கு எடுத்த காரியங்களை எந்த அர்ப்பணிப்பும் இருக்காது. தேவனுக்கு எடுத்த காரியங்களை முழு இருதயத்தான விசுவாசம் இருக்காது. அவனுக்கு 3 இருக்கும். கவலை இருக்கும், ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இருக்கும், இச்சை இருக்கும். இது 3 இருக்கும் பொழுது அவன் ஒருபோதும் பலன் தருவனாக இருக்க முடியாது. இந்த இருதயம் நம்மள யார் கருத்துக்கூடாது. அந்த கற்பாறையில் விழுந்த விதை ரொம்ப வெளிச்சமாக எந்த விதமான பலன்றதாக காண்டிருச்சு. வழியறிய விழுந்த விதை கற்பாறை விழுந்தது கொஞ்ச காலத்தில் காண்டிருச்சு. ஆனால் இந்த முள்ளில் விழுந்த விதை படுமோசமானது. இதை ஆராய்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கர போலியாக ஒரு வாழக்கூடிய வாழ்க்கை. நிறைய கிறிஸ்தவர்கள் நீங்கள் அப்படி தான் வாழ்க்கை சொல்கிறாங்க. தேவனது ராஜ்யத்தில் விசுவாசி என்று சொல்லக்கூடிய நபர்கள் இந்த போலியான ஹிருதயங்கள் உள்ளார்கள். அவர்கள் உலகத்துக்கும் ஆவிக்குரிய காரியங்களுக்கும் மாம்சத்துக்கு ஆவிக்குரிய காரியங்களுக்கும் அவர்கள் இடம் கொடுத்து தங்களுடைய இருதயத்தை சிந்தைகளை முழுவதுமாக ஐஸ்வர்யத்துக்கும் கவலைகளுக்கும் பொருள் ஆசை கொண்டவர்களாக இடம் கொடுத்து தேவனை விட்டு போகிறவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய இருதயம் எப்படி இருக்குதா? நமக்கும் கடவுளுக்கான உறவில் நம்ம முன்னில் விதைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமா? சர்வ ஏகாதிபத்தியம் உள்ள கடவுள் தம்மை ஆண்டு கொண்டு இருக்கும்போது எதுக்கு கவலைப்படணும்? அவருடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய தலைமையில் ஒன்று கூட கீழே உலகாதுன்றதை யோபு அறிந்திருந்தான். அதனால் அவன் எல்லாம் இழந்த பொழுதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்பதை உணர்ந்து, அதுதான் ஒரு மெய்யான விசுவாசம். என் வாழ்க்கை நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் தேவன் அனுமதித்திருக்கிறார்னு சொல்லும் பொழுது அதில் கவலைப்படுறது என்ன? நான் அடிபட வேண்டும், நான் அவமானப்பட வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். என்னை புடவிட வேண்டும், என்னை வளர்க்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். நம்முடைய காரியங்களில் கடவுளுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவருக்கு முன்பாக பணிவதை தவிர வேற எதையும் நம்ம செய்ய முடியாது. ஏசாதான் சொன்னார், கவலைப்படுகிறதுனால உங்களை எவன் தன் சரீர மூலத்தோடு ஒன்று கூட்டுவான். இந்த உலகத்தில் எல்லாம் அவருடைய ஆளுகை கீழாக இருக்கும் பொழுது நான் கவலைப்பட்டேன்னு சொன்னால் அவரை மறுதளிக்கிறேன். நான் கவலைப்பட்டேன்னு சொன்னால் அவர் இல்லைன்னு சொல்கிறேன். கவலைப்பட்டேன்னு சொன்னால் அவருடைய ஆளுகைக்குள்ளாக நான் என்னை உட்பட மறுக்கிறவனாக நான் இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லாவற்றையும் ஒரு நோக்கத்துக்காக தீர்மானத்தோடு வைக்கிறார். பொருளாசை உள்ளவனாக நான் இருக்கிறேனா? அனாசை உள்ளவனாக இருக்கிறேனா? தேவன் கொடுத்ததில் திருப்தியாக மகிழ்ச்சியாக வாழ்கிறேனா? தேவன் கொடுத்ததில் நான் அபாத்திரமான மனிதன் சொல்கிறேனா? இதுவரைக்கும் தேவன் கொடுத்து வைக்கிற எதுக்கும் நான் தகுதியற்றவன் சொல்கிறாங்க விசுவாசி. கடவுள் கொடுத்தது பத்தலன்னு சொல்கிறேன் விசுவாசியாகவே இருக்க மாட்டான். கடவுள் எனது நிலையில் வச்சுருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறேன் விசுவாசியாக இருக்க மாட்டான். கடவுள் என்னை கஷ்டத்தில் வச்சிருக்கிறார், கடவுள் என்னை வறுமையில் வச்சிருக்கிறார்ன்ற விசுவாசியாக இருக்க மாட்டான். ஒருத்தரும் வேதத்தில் அப்படி சொன்னதே கிடையாது. விசுவாசம் பாடுகளை சபித்து உபத்திரவங்களை மகிழ்ச்சியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கில் ஊடாக நடந்தவர்கள். அவர்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவனது கோளையும் தேவனது பாதுகாப்பையும் விசுவாசித்தவர்கள். அவர்கள் ஜீவனே போனாலும் தேவனது மகிமைக்காக தங்களது காரியங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். நம்முடைய இருதயம் ஒருவேளை தேவனற்று கிறிஸ்துவற்று பலதரப்பட்ட கவலைகளாலும் ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கத்தினாலும் பலதரப்பட்ட இச்சைகளாலும் நம்ம வாழ்ந்து கொண்டு சொன்னாங்க. மனம் திரும்பணும். இயேசு இந்த நபர்கள் அங்கே எச்சரிக்கிறார். அந்த திரள் கூட்டத்தில் பெரும்பாலான கூட்டம் அப்படி இருக்கிறத பார்க்கிறார். அங்கே போலியான யூதாசையும் பார்க்கிறார். இந்த செய்தி யூதாஸுக்கு பிரதானமாக கூட இருந்திருக்கலாம். யூதாஸை போல் அந்த வேஷம் போட்டிருக்கிற எல்லாருக்குமான செய்தியை தான் இயேசு அங்கே சொல்கிறேன். இயேசு அந்த இருதயம் உள்ள ஜனங்களை பார்த்து எச்சரிக்கிறத நம்ம இங்கே பார்க்கிறோம். கடைசியாக நம்ம பார்க்கிறோம், நல்ல நிலத்தில் விழக்கூடிய விதை எப்படியாக பலன் தருகிறது என்பதை பார்க்கிறோம். 8வது வசனத்தை சொல்றாரு, சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கதற்கு காதுள்ளவன் கேட்க வேண்டாம். அந்த நல்ல நிலன்றது அந்த விதையை சுமந்தவன் அதுக்கு தான் சுமந்தாங்க.
அந்த விதையை அவனுடைய நிலத்துல போட தான் வந்தான். அவன் கற்பாறையில் முள்ளில் பார்த்து போட வரல. அவன் வீட்டில் இருந்து அந்த அந்த விதைகளை சுமந்து அவனுடைய சொந்த நிலத்தில் அந்த விதையை போட வந்தான். அந்த சொந்த நிலத்தில் அவன் உழுது அந்த விதையை போட்டு அதுக்கு தண்ணி பாய்ச்சி அதுக்கு எரு போட்டு அதை வளரும்படியாக பாதுகாக்கிறவனான். சங்கீதம் சொல்லுது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு இருப்பாங்க. ஒவ்வொரு விவசாயம் விதைக்கும் பொழுது கண்ணீரோடு தான் விதைக்கிறான். ஒரு விவசாயி தான் விதையை சுமந்து வரும் பொழுது அது பலன் கொடுக்குமா, அது மழை பெய்யுமா, அது பயிர் வளைஞ்சிருமான்ற சந்தேகத்தோடையும் குழப்பத்தோடையும் தான் வளைக்கிறான். ஒரு பெரிய நம்பிக்கையோடு அவன் விதைக்கிறான். அது அழியவும் முடியும், அது வளரவும் முடியும். அது வெள்ளம் வந்து தீஞ்சு போகவும் முடியும், மழை பெய்யாமல் வறண்டு போகவும் முடியும், அது ஏற்ற வேலையில் கனி கொடுக்கவும் முடியும். நான் சுமந்து வரக்கூடியவன் இது கட்டாயம் பலன் கொடுக்கணுன்ற நம்பிக்கையோடும் பாரத்தோடும் அவன் விதைப்பான். அவன் மேல் நோக்கி பார்த்து ஒவ்வொரு விவசாயம் அவன் மேல் நோக்கி பார்த்து விதைக்கிறான். அவன் வானத்தை பார்த்து தேவனுடைய கிருபையுள்ள மலைகளை நம்பி, தேவனது கிருபையுள்ள கரங்களை நம்பி அவன் விதைக்கிறான். அவன் நிலத்தை நம்பி விதைக்கிறான், அவன் தேவனை நம்பி விதைக்கிறான். அந்த விதை பலன் கொடுப்பது என்பது அந்த நிலத்தில் இல்லை. அந்த நல்ல நிலம் என்பது அந்த நிலம் நன்றாக செம்மையாக இருந்ததுனால அல்ல, அது தேவனால் நேசிக்கப்பட்ட நிலம். அது அந்த விவசாயினுடைய சொந்த அன்பிற்குரிய நிலம். அவன் அந்த நிலத்தில் அந்த விதையை தேவனை சார்ந்து விதைக்கிறவனாக இருக்கிறான். விதைக்கும் பொழுது அவன் விதைச்சிட்டு அப்படியே போக மாட்டான். அவன் விதைச்சிட்டு பார்த்துட்டே இருப்பான். அது சரியாக வளருதான்னு பார்ப்பான், அதில் எது பூச்சி அடிக்குதான்னு பார்ப்பான், அதில் எது மருந்து ஊற்றணுமான்னு பார்ப்பான். அதை சரி செய்ததுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் செய்வான். அது வளர வளர அதுக்கு வேண்டிய எல்லா பாதுகாப்பையும் கொடுப்பான். அதுக்கு வேண்டிய தண்ணி, வெப்பம் எல்லாத்தையும் செய்து முடித்து அது கனி கொடுக்குற வரைக்கும் அதுக்காக அவன் காத்துறான். ஆண்டவர் இந்த 4வது விஷயத்தில் தான் அவர் பிரதானமாக சொன்னார். மார்க் 4:20 வாசிங்க. மார்க் 4:20. பின்பு வீட்டுக்கு போனார்கள். அங்கே அவர்கள் சாப்பிடுவது 4வது அதிகாரம் 20வது வசனம். இயேசு விளக்கப்படுத்தும் சொல்றாரு, இவர்கள் வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டுன்னு சொல்றாரு. லூக்கா 8வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 8:15. ஐயா அவர் சொல்கிறாரு, அவர்கள் கேட்டு உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து கொண்டு பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறாங்கன்றத ஒவ்வொரு விஷயத்தில் சொல்கிறாங்க. ரைட். இப்போ அந்த நல்ல நிலம் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் வெறுமனே கேட்டு கடந்து செல்பவர்கள் அல்ல, அவர்கள் கேட்டு தங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறவர்கள். அவர்கள் திறந்த இருதயத்தோடு அந்த சொல்லப்படக்கூடிய செய்தியை முழு இருதயத்தோடு விசுவாசித்து அது தங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆகாரம் என்பதைப் போல அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அநேக கொள்ளையுடைமைகளை மகிழ்வதைப் போல அந்த சொல்லப்படக்கூடிய தேவனுடைய வார்த்தை அவசியமானது, நித்தியமானது என்று சொல்லி அவர்கள் ஏற்று பொறுமையோடு அவர்கள் வளர்கிறார்கள். உடனே வளர்றதில்ல, உடனே கற்பாறையில் மாதிரி முளைக்கிறதில்ல. அந்த 3த்துக்கும் ஆப்போசிட் அது நல்ல விதை இருக்குது. விதை ஒழுங்காக கேட்கலை, இவன் சரியாக கேட்குறான். 2வது விதை பொறுமையோடு வளரலை, இவர்கள் பொறுமையோடு வளர்கிறார்கள். 3வது விதை உண்மைத்தன்மையாக இல்லை, இவர்கள் உண்மையும் நேர்மையுமான இருதயத்திலே காத்து வளர்கிறார்கள் என்றதை பார்க்கிறோம். ரைட். இந்த 3 நிலத்தை விட இந்த நிலம் எவ்வளோ வித்தியாசமானதுன்றதை தேவன் அவர்களுக்கு உணர்கிறார்கள். அவர்கள் சரியாக புரிந்து கொள்கிறார்கள், அவர்கள் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறார்கள், அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள், அவர்கள் தொடர்ந்து முன்னேறுகிறார்கள். இதுதான் நல்ல நிலத்தில் விழுந்த விதை செய்யும். இவர்கள் ஒரு இரவில் முளைச்சி வர்றது கிடையாது, நாளைக்கே எல்லாம் மாற்றங்கள் அவருடைய வாழ்க்கை நடைபெறுகிறது கிடையாது. அவர்கள் பொறுமையோடு காத்திருந்து உண்மையோடு வளர்கிறவர்கள். ஒரு நல்ல நிலத்தில் விழுந்த விதை பார்த்தீங்கன்னா அது நிலத்தில் விழுந்த உடனே அது ஆழமாக உள்ளே போகும். அது ஆழமாக உள்ளே போனதுக்கப்புறம் அது தன்னை அதிகமாக உடைக்கும். விதை போட்ட உடனே அது போட்ட மாதிரியே இருக்காது. அந்த விதை ஒவ்வொரு நாளும் தன்னை உருமாற்றம் செய்து கொண்டே இருக்கும். அது தொடர்ந்து வளரும்.
அது தொடர்ந்து தன்னை உடைக்கும். ஏன்னா அந்த நிலத்தினுடைய வெப்பம், அந்த நிலத்தினுடைய தண்ணி அதை புடமிடும். அதனுடைய காற்றும் வெப்பமும் தண்ணீரும் புடமிட்டு அந்த விதை நாள்தோறும் உருமாறி வளரும். அது ஆழமாக வேறுபடுகிற அளவுக்கு அதனுடைய வளர்ச்சி மேல் நோக்கி இருக்கும். அதனுடைய வேர் எவ்வளவு ஆழமாக பலமாக இருக்குதோ அப்படி தான் அதனுடைய பலன்களும் அதிகமாக இருக்கும். அது ஆழமாக ஆரோக்கியமாக ஆழத்தில் தண்ணீரை குடித்து அது வளரும் பொழுது அது வளரக்கூடிய கனிகளில் அதிகமான பலன்களை கொடுக்கறதாக இருக்கும். அது ரொம்ப பொறுமையாக நிதானமாக வளரும். அப்படி வளர்றது என்ன காற்றடித்தாலும் மழை பெஞ்சாலும் புயல் பிடிச்சாலும் அது தன்னை தற்காத்துக்கும். ஏன்னா அது பலமுள்ளதாக ஆரோக்கியமுள்ளதாக அது வளர்கிறதாக இருக்கிறது என்பதை அவர் சொல்கிறாங்க. இதை தான் எதிர்பார்க்கிறார். அந்த கூட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய இருதயம் பலன் தரக்கூடிய இருதயமாக எதிர்பார்க்கிறார். அவர்கள் கனியுள்ள இருதயம் கொண்டவர்களாக இருக்கின்றதாக. முதல் இருதயம் கடின இருதயம், ரெண்டாவது இருதயம் அர்ப்பணிப்பற்ற இருதயம், மூணாவது இருதயம் போலியான இருதயம், நாலாவது இருதயம் பலனுள்ள இருதயம். கேட்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களும் இப்படிப்பட்ட பலனுள்ளவர்களா, விசுவாசம் உள்ளவர்களா, தேவனை பற்றி கொண்டு தொடர்ந்து முன்னேறுகிறவர்களாக இருக்கும்படியாக தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த சீசர்களுக்கு தான் சொல்றாங்க. அவருடைய சீசர்கள் சோர்ந்து போயிருக்கிறாங்க. இயேசுவினுடைய ஊழியத்தில் வரக்கூடிய எல்லா எதிர்ப்புகள் மத்தியிலையும் கஷ்டங்கள் மத்தியிலையும் அவர்கள் பலவீனப்பட்டு நிற்கிறார். அவர் சொல்றாரு அப்படி இல்லைன்றார். கடவுள் தான் அனுப்புகிற அந்த வார்த்தையை செய்யாமல் அது போகாது. கடவுளுடைய வார்த்தை நிச்சயம் பலன் கொடுக்காம அது ஒரு பொழுதும் போகாது. அது சம்மட்டியை போல, அது அக்கினி ஜுவாலையை போல தான் நிறைவேற்றக்கூடிய அந்த நிறைவேற்றுதலை செய்து முடிக்கும்ன்றதை அவர் சொல்றார். ஒவ்வொரு மெய்யான விசுவாசியும் தேவனுக்கு பிரியமுள்ள நல்ல கனி தரக்கூடிய விதையாக இருக்கணும்னு சொன்னால் அவன் சத்தியத்தின் மீது வாஞ்சை விருப்பம் உள்ளவனாக இருக்கணும். அவனுடைய வேத வாசிப்பு அவனை உருமாற்றி கொண்டே இருக்கணும். அவன் பைபிளை வாசித்து எனக்கு ஒரு அதிகாரம் வாசித்து முடிச்சுட்டு எனக்கு மூடுறவன் கிடையாது. அவன் பைபிளை வாசிக்கும் பொழுது அவனுக்கு ஆவிக்குரிய அனல் உண்டாகணும். அவனுடைய சிந்தை எண்ணங்களும் அந்த வேத வசனங்களால் அது நாள்தோறும் மாற்றப்படணும். அவனுடைய ஜெப வாழ்க்கையில் ஆவிக்குரிய பலம் உள்ளவனாக உருமாகிறவனாக இருப்பான். அவன் பரிசுத்தத்தில் வளருகிறவனாக இருப்பான். அவன் பொறுமையோடு கீழ்ப்படிதலோடு வாழுகிறவனாக இருப்பான். அவன் கிறிஸ்துவை இணக்கமாக பற்றி கொண்டு வரலாம். யோவான் 15 தான் சொல்கிறார், என்னில் நிலைத்திருங்கள் அப்பொழுது மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். இந்த நிலம், இந்த விதை அந்த எஜமான் என்னெல்லாம் செய்கிறான் அதுக்கெல்லாம் உட்படும். அந்த எஜமான் அந்த விதையை எவ்வளவு தூரம் பாதுகாக்கிறாங்க. அந்த விதை அந்த எஜமானுடைய ஆணைக்கு இணங்கி கட்டுப்பட்டு இருக்கும் பொழுது அது 100, 60, 30 பலன் கொடுக்கும். எல்லாமே ஒரே விதமாக அந்த பலன் கொடுக்காது. எல்லா விசுவாசியுடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொருத்தவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி வித்தியாசமாக இருக்கும். ஆனால் எல்லாரும் தேவனுக்கு மகிமையாக பலன் தருவர்களாக இருக்கிறார்கள். எல்லாரும் தேவனுக்கு பிரியமாக ஆவிக்குரிய கனிகளை கொண்டவர்களா, அவருடைய சுபாவும் தன்மையும் நாள்தோறும் மாறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய இருதயம் எப்படி இருக்குதா? தேவனுக்கு பிரியமான மனிதனா, தேவனை விசுவாசிக்கக்கூடிய விசுவாசின்னு சொன்னால் நான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனாக இருக்கிறேன்னா, என்னால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன பலன்? என்னை ரட்சித்த தேவனுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நான் கொடுக்குறேன்? சபையில் நான் எப்படி இருக்கிறேன்? தேவனது ராஜ்யத்தில் கனி கொடுக்கக்கூடிய மனிதனாக இருக்கிறேனா? என்னை பார்க்கக்கூடிய ஜனங்களுக்கு கிறிஸ்துவை அறிவிக்கக்கூடியவனா, தெரிவிக்கக்கூடியவனா, கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தக்கூடியவனா நான் இருக்கிறேனா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சையடக்கம், பொறுமை, நீடிய சாந்தம் இதெல்லாம் எனக்கு காணப்படுகிறதா? இதெல்லாம் காணப்பட்டு கிறிஸ்துவுக்கு பலனுள்ளவனா நான் இருக்கிறேன்றதான் முக்கியம். இது மனித முயற்சியாக நடக்கிறாரு. நான் நல்ல விதையாக மாற முடியாது. அந்த விதைக்கு எந்த விதமான சத்துவும் வல்லமையும் கிடையாது. அந்த விதை தனியாக இருந்துன்னு சொன்னால் அந்த விதையாக தான் இருக்கணும். அந்த விதை அந்த எஜமானுடைய நிலத்தில், எஜமானுடைய ஆளுகையில், பராமரிப்பில் இருக்கும் பொழுது, எஜமானுடைய வல்லமையான செயல் அந்த விதையில் காணப்படும் பொழுது தான் அந்த விதை பலன் கொடுக்கிறதாக இருக்கிறது. நம்முடைய இருதயம் கிறிஸ்து இல்லாமல் கடினமான இருதயம் தான். எரேமியா 17:9 சொல்லுது, எல்லாவற்றை பார்க்கலும் இருதயம் திருக்குள்ளதை கேடு, எல்லா மனிதனுடைய இருதயமும் கடினமானதான். அதான் எசேக்கியேல் அவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுப்பேன், உங்களுடைய கடினமான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன்றார். உங்களுடைய இருதயத்தை லகுவாக்க வேண்டாம். என் இருதயம் கடினமாக இருக்குன்னு சொன்ன, ஆண்டவரே என்னுடைய இருதயம் கடினமாக இருக்குது, நான் ஆவிக்குரிய அனலற்றவனாக இருக்கிறேன், இந்த சத்தியம் எனக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தலை,
உமது வார்த்தை, உமது நித்திய மேன்மை, உமது ரட்சிப்பு எல்லாம் எனக்கு உணர்வற்ற காணப்படுது. எனக்கு புரிய முடியலை, இதெல்லாம் எனக்கு தெரியலை, இதெல்லாம் என்னால் விசுவாசிக்க முடியலை, இது மேன்மையாக எனக்கு தெரியலை. ஆண்டவரே, இந்த கடின இருதயத்திலிருந்து எடுத்து போடுதுன்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு தேவன் அதை மாற்றி போடுகிறார். ஒருவேளை இந்த கற்பாறையில் விழுந்தது போல என்னுடைய விசுவாசம் தற்காலமானதாக இருக்குதா? என் விசுவாசத்தில் தொடர்ந்து பயணிக்க முடியாதவனாக இருக்கிறானா? என்னுடைய விசுவாசம் அற்பமும் சொற்பமும் அழிந்து போகிறதாக இருக்குதா? தேவரீர் என்னுடைய விசுவாசம் தொடர்ந்து பலப்படுத்தணும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான் ஆண்டவர் சொல்றார். என்னில் நிலைத்திருக்கிறவன் கனி கொடுக்க முடியும் ஆண்டவர் சொல்றார். தொடர்ந்து கிறிஸ்து சார்ந்து இருக்கும் பொழுது நாம் தேவன் கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை வாழணும். ஒருவேளை இந்த முள்ளில் விதைக்கப்பட்டவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் பல பாவங்கள் மேற்கொண்டு பாவத்தை ஜெயிக்க முடியாமல், மாம்ச இச்சைகளோ ஐஸ்வர்யமோ கவலைகள் நம்மை மேற்கொண்டு பாவத்தை மேற்கொள்ள முடியாத முள்ளுள்ள மக்களாக இருந்தோம்னு சொன்னால், இயேசுவின் இடத்துல வந்து மனம் திரும்பி, ஆண்டவரே, என்னால் பாவத்தை ஜெயிக்க முடியலை, என்னால் மாம்சத்தை ஜெயிக்க முடியலை, என்னால் கவலையை ஜெயிக்க முடியலை, என்னால் பொருளாசையை ஜெயிக்க முடியலை, என்னால் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியலை, தேவரே எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லும் பொழுது இயேசு ஜெயமுள்ள வார்த்தையை, நான் உலகத்தை ஜெயித்தேன், அந்த வெற்றி உங்களுக்கு எனக்கும் உரித்தாங்க. அவருக்குள்ளாக இருக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ள எல்லாவற்றையும் வெற்றி சிறக்க பண்ண முடியும் சொல்கிறார். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து புதியவைகள் வந்ததுன்ற தேவன் நமக்கு சொல்கிறார். இயேசுவோடு இணைந்து இருக்கும் பொழுது இருதயம் லகுவாகும். இயேசுவோடு இணைந்து இருக்கும் பொழுது விசுவாசம் தொடர்ந்து பயணிக்கும். இயேசுவோடு இணைந்து இருக்கும் பொழுது பாவத்தை ஜெயிக்க முடியும். இயேசுவோடு இணைந்து இருக்கும் பொழுது ஆவிக்குரிய கனிகளையும் பலன்களையும் தர முடியும். இதுதான் எனக்கு சிலுவை சொல்லுது. இயேசுனுடைய சிலுவை மரணம் என் கல்லான இருதய, அங்கிருந்த ஒரு கல்லன் என்கிற கல்லனுடைய கடின இருதயத்தை மாற்றி போட்டது. அங்கே இருக்கக்கூடிய 100 அதிபதியினுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி அவனுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டது. அவர் மங்கி எரிகிற திரியை அணைக்காமல், நெறிந்த நாளில் முறிக்காமல் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவை கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக நம்மை கனி கொடுக்கக்கூடிய மக்களாக, அவருக்கு பலன் தருகிற மக்களாக தேவன் மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவராக. ஒருவேளை நம்முடைய இருதயம் எப்படி இல்லைன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு, தேவரே, நான் இப்படிப்பட்ட நல்ல இருதயம் உள்ளவனா இல்லை, என் இருதயத்தை மாற்றுங்க, என் சிந்தையை மாற்றுங்க, என் வாழ்க்கையை மாற்றுங்க, என் வாழ்க்கையினுடைய பல குழப்பங்கள், பல கவலைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் பாவ மன்னிப்பு நித்திய ராஜ்யத்தை நாம் விசுவாசிக்க உதவி செய்யும். எனக்கு ஆவிக்குரிய கண்களை திறந்து உம்முடைய பிள்ளையாக மாற்றங்கள் நாம் சொல்லும் பொழுது தேவன் நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றி ஆவிக்குரிய கனிகளை தரக்கூடிய ஜனங்களாக மாற்றுவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.